இந்தியா ஏழை நாடுன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. இந்தியாவில் பணம் இல்லாதவங்களே யாருமே கிடையாது. வெளியில் தான் எடுக்க மாட்டாங்களே ஒழிய, ஆனால் இந்தியாவில் பணம் இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்கேருந்தாவது அவங்களுக்கு பணம் வரும். இது சேல்ஸுக்கு போகிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பணம் இல்லாதவங்கன்னு இந்தியாவில் யாருமே கிடையாது. ஒரு சப்போஸ் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தடவை என் காரை நிறுத்திட்டு வேற ஒரு நண்பரை பார்க்க போகிறதுக்காக ஆப்பிள் வாங்கணும்னு போய் ஒரு கிலோ என்ன விலைன்னு கேட்டேன். ஆப்பிள் அந்த ஆள் 200 ரூபா அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் எனக்கு. 200 ரூபாய் என்னமோ சொன்னார். நம்ம இந்தியர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, யார் என்ன சொன்னாலும் ஒரு 10 ரூபா குறைச்சி கேட்கணும். நான் சும்மா இல்லாமல் கேட்டேன், ஒரு 20 ரூபா குறைச்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. என்ன ஏற இறங்க அவன் இப்படி பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த குணம் போகாது போல் இருக்குது அப்படின்ட்டு, சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். நான் 200 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தேன். அவர் 20 ரூபா திருப்பி கொடுத்தாரு. அப்படி திருப்பி கொடுத்த உடனே நான் அதை வாங்கி அப்படி பர்ஸில் வைக்க போகும்போது ஒரு ஆள் கிட்டக்க வந்து நின்று, ஐயா தர்மதுரைன்னார். என் பேர் அவருக்கு தெரியல, அதனால தர்மதுரைன்னு கூப்பிட்டார். இல்லாட்டி தர்மதுரையானா, ஐயா தர்மதுரைன்னாரு. சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார். மனசு கேட்கல. நான் இப்போ ஆப்பிள் வாங்கியிருக்கேன், அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு பணம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது. உடனே அந்த 20 ரூபா நோட்டை அப்படியே அவர் கையில் கொடுத்தேன்தா வச்சுங்க அப்படின்னு கொடுத்தேன். இந்த கடைக்காரர் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் பதறுது மனசு. அதாவது என்ன அர்த்தம், நீ என்ன அவர் ஏழை நினச்சிங்களான்னார். ஏன், அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சிருக்கேன்னா. என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத சம்பவம். அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சிருக்கிறேன்னா. நான் அப்போ தான் அசந்து போனேன். இந்த நாட்டில் யாராவது ஒருத்தர் ஏழைன்னு சொன்னால் நான் நம்புறதே இல்லை. பணத்தை வேற எங்கேயோ வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அதான் அதுக்கு இருக்கிற பொருள். இதை எதுக்கு சொல்கிறேன், ஒரு வியாபாரத்தில் இறங்கும் போது, ஒரு தொழிலில் இறங்கும் போது இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது, நல்ல கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நிச்சயமாக இது வெற்றி பெறும், பிரம்மாண்டமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வாடிக்கையாளர்கள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த பூரணமான நம்பிக்கை தான் அவர் இவ்வளவு காலம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம். கோயில்பட்டி ரொம்ப பின்தங்கிய ஒரு ஊர் அது. அந்த கோயில்பட்டியிலேயே 1000 ஏக்கர் போட்டு டெவலப் பண்ணார். ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, திருநெல்வேலி பக்கம் அப்படியே போக போக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கோயம்புத்தூர் மாதிரி அதே மாதிரி இங்கே மாதிரி அடிக்கிற மாதிரி அங்கே அடிக்க மாட்டாங்க. நோட்டு அடிக்கிறதெல்லாம் அதுவும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அந்த சாமர்த்தியமும் கிடையாது. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க கோயில்பட்டியில் இருக்கிறவங்க. சார் அங்கே 1000 ஏக்கர் போட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ மக்களுக்கு சரியானபடி கொடுத்தா எல்லாருக்குமே அந்த வாங்கும் திறன் இருக்குது, அதை வைத்து வளருவார்கள் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அவருக்கு நல்லா தெரியுது. நான் முதலே அவரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன், விஷனரின்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை பற்றி முதலையே மனதில் பெரிதாக நினைப்பது. ஏங்க இந்த இடத்துல 10 ஏக்கரோ ஒரு 8 ஏக்கரோ 15 ஏக்கரோ அப்படிலாம் ஒரு பிஸ்னஸில் அப்படி எடுத்து பண்ணல. ஒரு 200 ஏக்கர் ரோடுன்னு வருதுன்னா 80 ஏக்கர் ஒரு மெயினில் ஒரு ரோடு, அதுக்காக சில இடத்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த 80 அடி ரோடு அப்படிங்கிற அந்த விஷன், பெரிய அளவில் அந்த ரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். அமெரிக்காவுடைய ஆரம்ப கால வெற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு வேற காரணம், இன்எஃபிஷியன்ட் லீடர்ஸ் அமெரிக்காவுக்கு வந்ததால் இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது. அதையும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னு. ஆனால் ஆரம்பத்தில் அமெரிக்கா டெவலப் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுடைய ஸ்லோகனே இதுதான், திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். அவ்வளோதான், திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். பெருசான என்ன, பெருசாக வளரு, திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக் முடிச்சிட்டான். நீங்கள் அமெரிக்கா வளர்ந்ததுக்கு காரணமே அதுதான். அங்கே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு காரில் போனால் தான் உண்டு. அவ்வளவு இடம் விட்டு கட்டியிருப்பான் வீட்டையே, ரோடு அவ்வளோ பெருசாக வச்சுருப்பான். ஐஸ்கிரீமே ஒரு படி சைஸுக்கு வச்சுருக்கான். நீங்கள் அங்கே ஐஸ்கிரீம் லார்ஜ்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே விசா முடிஞ்சு போய் வீட்டுக்கு வர வேண்டியது தான். ஒரு படி சைஸுக்கு வச்சுருப்பா. அவங்க எல்லாத்துலேயுமே திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக் அப்படின்னு. இது ஏதோ அமெரிக்கன் மென்டாலிட்டின்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் இருந்தால் நான் மதிக்கலை. யார், பாரதின்னு பேர். அவருடைய வார்த்தை சொல்லட்டுமா, பெரிதினும் பெரிது கேள்னா.
அதான திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். நமக்கு தான் நம்பால் அருமை தெரியாது. திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக் அமெரிக்கா வளர்ந்த ஃபார்முலாவை பாரதி 2 வரியில சொன்னா, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னா. தர்த்தனம் முடிச்ச மாதிரி இத்தனோண்டா இருந்தா, சில பேருக்கு திங்க் பண்ற போதே விசாலமா திங்க் பண்றதுக்கு முடியாதுங்க. ஒருவேளை சம்சாரம் பேர் விசாலமா இருந்தா மட்டும்தான் அவன் விசாலத்தை நினைப்பானே ஒழிய, அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில எப்பவுமே விசாலமா நினைக்க மாட்டான், குறுகலா நினைப்பான். ஆனா கார்த்திக் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்தை திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக், அந்த விசாலமா நினைக்கிற ஒரு உணர்வு இருக்கு. அதுதான் அவருடைய இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணம். முதல்ல இருந்தது, 2வது இருந்தது, 3வது இருந்தது, 4வது அந்த ஸ்டேஜ் நோக்கி போறாருல்ல. அப்படி போறதுக்கான காரணமே என்னன்னா, அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணம். இங்க நிறைய பேர் இறை உணர்வு உள்ளவர்கள் வந்திருப்பீங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருப்பீங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினா. என்ன பாடினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ அந்த ஊருக்கு போனாலோ போகலையோ தெரியல, அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை பத்தி அவங்க அப்பா சொல்றதை கேட்டுட்டு மட்டுமே பாடினாலும் என்னமோ தெரியல. ஆனா அவ ஒரு பாட்டுல சொல்றா, பெருமாளுக்கு நான் வெண்ணெய் நைவேத்தியமா வைக்கணும் அப்படின்னா. நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை, திருமாலிருஞ்சோலைன்னு அந்த ஊருக்கு பேரு. நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு, யாரு? திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு நைவேத்தியமா வைக்கிறேன் அப்படின்னா. நைவேத்தியம் என்ன? இப்போ நாம் பெருமாளுக்கு வெண்ணெய் வைப்போம். இப்போ கோகுலாஷ்டமி போச்சு, வெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லி இத்தனோண்டு வெள்ளையாக ஒரு உருண்டை வைப்பா. இன்னும் சில கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் கோயிலில் அந்த அம்மனுக்கு அனுமாருக்கு தடவரத்துக்கு வெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இருட்டில் ஒரு ஓரத்தில் வச்சு வெள்ளையாக ஒரு உருண்டையாக ஒன்று வச்சுருப்பா. அது வெண்ணெய் தானாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதனால தான் வெளிச்சம் இல்லாத இடத்துல அவன் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான். அந்த வெண்ணெயை ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு நம்மால் தடவுறேன்னு ஒரு ரூபாய் வெண்ணெயை வாங்கி வால்லேருந்து தலை வரைக்கும் தடவுவான். அதுக்கு அதை தடவிட்டு நம்மால் அந்த ஆஞ்சநேயரை சுற்றி 500 கோரிக்கை வைப்பான். அப்போ அந்த ஆஞ்சநேயர் யோசிப்பார், ஏண்டா 8 வெண்ணெயை கொடுத்துட்டு என்னை என்ன பாடுபடுத்துறீங்கடா. இந்த ஆஞ்சநேயர் போஸ்ட்ல ஒன்று பார்த்தீங்களா, பக்த ஆஞ்சநேயர்னு கை கூப்பியிருப்பார். அவர் என்ன அர்த்தம்னா, இவனை கும்பிடுறாரு, விடுங்கடா டேய் விடுங்கடா, என்னை போட்டு இம்சை பண்ணாதீங்கடா, 8 வெண்ணெயை கொடுத்துட்டு என்ன பாடுபடுத்துறீங்க பாருங்க. சார், இந்த வெண்ணெய் கடவுளுக்கு பெருமாளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற நாம் 8 ரூபாய்க்கு வெண்ணெய் வாங்குகிறோம். ஆண்டாள் பாடும்போது என்ன சொன்னான்னு சொல்லிட்டோமா ஒரு ஆச்சரியம். எவ்வளோ சொல்லியிருப்பா யோசிச்சு பாருங்களேன். வெண்ணெய் 10 கிலோ, 20 கிலோ. நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன்னா. 100 அண்டா, அண்டாங்கிறது எவ்வளவு பெரிய சைஸ். 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன்னா. கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவ கொடுக்கறேன்னு சொல்றது என்ன தெரியுமா? அமுல் பட்டர். அவ ஆனா அவங்க அப்பா கோயில் பட்டர். அவங்க அப்பாவுக்கு விஷ்ணு பட்டர்னு பேரு. அவங்க அப்பா கோயில் பட்டர், கொடுக்குறேன்னு சொல்றது அமுல் பட்டர். அமுல் பட்டர் 100 அண்டா எங்க போறது, என்ன விலை கொடுக்கறது? அந்த அம்மாவால கொடுக்க முடியுமா? நீங்க இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மால கொடுக்க முடியலங்கிறது பெருசு இல்லை. நினைக்கும் போது பெருசா நினைச்சா நம்ம வீடு தேடி அது கதவை தட்டி கொடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பெரிய ரகசியம். இதுதான் இங்கிலீஷ்ல சீக்ரெட்னு ஒருத்தன் புக்கா எழுதி இருக்கிறான். அந்த சீக்ரெட்டுங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க சுற்றி வருது. என்ன தெரியுங்களா? நீங்க எதை மனசால நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களை தேடி நகரத் தொடங்குகிறது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதுதான் எப்பவுமே நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னார் பாரதி. எப்ப நினைச்சாலும் நல்லதாவே நினைக்கணும். ஏன்னா நாம நினைக்க அந்த எண்ணம் நம்மளை தேடிக்கிட்டு வரும். நாம அதை தேடிட்டு போற மாதிரி அது நம்மளை தேடிக்கிட்டு வரும். இப்போ பாட்டு சொல்றேன் பாருங்க, 100 அண்டா வெண்ணெய் நான் கொடுக்க முடியுமா? அவங்க அப்பா கோயிலில் பூஜை பண்ணுற பட்டரு. அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்களாம் ஏழையாக இருந்தாங்க. இதுதான் என் பேச்சு. அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்களாம் ஏழையாக இருந்தாங்க. 100 அண்டா வெண்ணெய் எங்கேயாவது கொடுக்கறது முடியாது. அந்த பாட்டை கவனிச்சிங்களா? அவ வைக்கல எதிரில். அந்த பாட்டை நல்லா பாருங்க. வாய் நேர்ந்தேன்னா கொடுக்க முடியல, சொல்லிட்டோம்டான்னா. என்னால் கொடுக்க முடியல, வாய் நேர்ந்தேன் சொல்லிட்டேன் போ அப்படின்னா.
அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் டாப்பு. நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கை 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில், சகர பொங்கல் இல்ல, பால்ல வெந்த சாப்பாடு, பால் சோறு. 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். கொடுக்க முடியல சொல்றேன். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. சொல்லிட்டு ஆண்டாள் போயிட்டா, மேல போயிட்டா, பெருமாளோட போயாச்சு. இந்த பாசுரத்தை பிற்காலத்துல திருமாலிருஞ்சோலையில பாடுறாங்க. அப்ப ராமானுஜர், வைணவ மத தலைவர் ராமானுஜர் இந்த கோயிலுக்கு வர்றாரு. இந்த பாட்டை பாடின உடனே அவர் கேட்டவருக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஓ, ஆண்டாள் ஆசைப்பட்டா 100 அண்டா வெண்ணெய் 100 அண்டா சக்கரை பொங்கல் கொடுக்கணும்னு, அவளால் கொடுக்க முடியல, சொன்னேன்னா வாய் நேர்ந்தேன்னு சொன்னா, நாம மடாதிபதியா இருக்கிறோம், நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு, டேய் 100 அண்டா வெண்ணெய் கொண்டாங்கடா, 100 அண்டா சக்கரை பொங்கல் போடுங்கடா, தெருவில் பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு தெருவில் போற வர ஏழைக்கெல்லாம் வாரி கொடுங்கடா அப்படின்னு நிஜமாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. 100 அண்டா சக்கரை பொங்கல் 100 அண்டா வெண்ணெய் வச்சு தெருவில் போறவன் வரவனுக்கெல்லாம் வாரி கொடுத்தாரு ராமானுஜர். நல்ல கவனிங்க, ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கு இடையில காலம் எவ்வளவு இடைவெளி. ஆனா ஆண்டாள் நினைச்ச நினைப்பு நடந்துதா இல்லையா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை பத்தி. உங்கள் எண்ணம் வலிமையாக இருந்தால் அது எப்படியும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சரியம். நீங்க மன உறுதியோட ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு பிரபஞ்சத்துக்கு வருது, அந்த பரம்பொருளுக்கு வருது, இறைவனுக்கு வருது. அதனால அது நடந்து நிறைவேறணும். 8 அடி 15 அடி அப்படிலாம் சந்து நினைக்கல. 80 அடிக்கு ஒரு தெரு, 60 அடிக்கு ஒரு தெரு, 70 அடிக்கு ஒரு தெரு, குறைஞ்சபட்சம் போனாலும் 30 அடிக்கு ஒரு தெரு இருக்கணும் அப்படின்னு திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அப்படின்னு ஆண்டாளுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் கார்த்திகேயன் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துகிறேன். நான் வேடிக்கைக்கு சொல்லல, நம்முடைய எண்ணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை விசாலமாயிட்டே போகும். கோய் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் சைவமா சொல்லிட்டேன், இப்போ கொஞ்சம் அசைவமா சொல்றேன். கோய் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு, போய் ரெஃபர் பண்ணி பாருங்க கூகுளில். ஜப்பான்ல அது ரொம்ப விசேஷம் அந்த மீன். அந்த மீனோட வெற்றி என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு சின்ன 10க்கு 10 தொட்டி ஒன்று கட்டி தொட்டிக்குள்ள அந்த கோயிங்கிற மீனை விட்டீங்கன்னா அதுக்குள்ள நீந்துற மாதிரி அது வளர்ந்துகிட்டு இருக்கும். சரின்னு அதை எடுத்து ஒரு 40க்கு 40 ஒரு தொட்டி கட்டி உள்ள விட்டீங்கன்னா பெருசாயிடும். சரி, அதுலேருந்து அதை எடுத்து ஒரு 100க்கு 100 தொட்டியில் கொண்டு போய் விட்டீங்கன்னா பெருசாயிடும், அதை விட பெருசாயிடும். அப்புறம் அதை கொண்டு போய் ஏரிக்குள்ள விட்டீங்க அப்படின்னா பயங்கரமான சைஸுக்கு வளர்ந்துடும். அதுவே தான் தொட்டிக்குள்ள இருந்தா இத்தனோண்டா இருக்கும். அந்த 10க்கு 10 வச்சா பெருசாகும், 40க்கு 40 வச்சா பெருசாகும், பெரிய ஏரியில் விட்டா பெருசாகும். அப்ப நல்ல கவனிங்க, கோயிங்கிற மீனுக்கு மொத்த அகல நீளம் கிடையாது. அது எந்த சூழ்நிலைக்கு உள்ளே உட்பட்டு இருக்கிறதோ அந்த சூழ்நிலை வரை தன்னை அகலப்படுத்திக் கொள்ளுகிற ஆற்றல் உடையது. ஒவ்வொரு மனிதனும் அந்த கோய் மீனை போன்றவன். உனக்குள் இருக்கிற எண்ணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாய்க்கிற போது உன்னை மிக பிரம்மாண்டமாக ஆக்கிவிடும். நீ ரெடியா இருக்கணும், அதுக்குரிய மனோநிலையில் இருக்கணும். வளரணும் 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 மட்டும் நினைச்சா போறாது. நான் வளரும் போது 10 பேரை வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும், அதையும் சேர்த்து நினைக்கணும். இந்த எண்ணம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை வீழ்ந்ததா வரலாறே கிடையாது. நான் மட்டும் வளரணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டம். நான் வளரும் போதே 10 பேரை சேர்த்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க நிச்சயமா ஜெயிப்பாங்க.